ஹாய் ஃபேமிலிஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களாங்க? எல்லாருக்கும் வந்துட்டு குட் மார்னிங்க. காலைல எழுந்திரிச்சோடனே விளக்கு பொருத்திட்டு சாமியை கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வேலையை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு இன்னி நாள் நல்ல பொழுது அமையிட்டு வந்துட்டு சாமி வேண்டிட்டு தண்ணி தெளித்து கோலம் போட ஆரம்பிச்சிட்டேங்க. ரொம்ப இருட்டுங்க. அது பனி சரியான பனிங்க. அதோட சரி காலையில் எழுந்திரிச்சிரும் அப்படின்ட்டு அம்மா நானும் எழுந்திரிச்சிட்டோம். அம்மா பால் கறக்க அமைச்சிட்டாங்க. நான் வந்துட்டு கோலம் போடலாம் அப்படின்ட்டு கோலம் போட ஆரம்பிச்சிட்டேங்க. போடுறப்பே வந்துட்டு புள்ளியை மறந்துட்டேங்க. நான் நடுவில் வந்துட்டு கொஞ்சம் இதாகிடுச்சிங்க. அதுக்கப்புறம் புள்ளியெல்லாம் கட் பண்ணிவிட்டு நம்ம கோலம் போட ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு வந்துட்டு என்ன கலர் கோலமாக உடச்சி கோலம் அடிக்கிறது எனக்கு சிக்கு கோலம் ரொம்ப பிடிக்கும். எவ்வளோ பெரிய கோலமாக இருந்தாலும் போட்டுருவேங்க நான். யாருக்கெல்லாம் வந்து சிக்கு கோலம் பிடிக்கும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். எத்தனை மணிக்கு எழுந்திரிச்சிங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். என் குட்டீஸுக்கெல்லாம் வேறு லீவ் போட்டாங்க. எங்கள் பையனுக்கு வந்துட்டு 15 நாள் லீவாங்க. அவனை வச்சுட்டு சமாளிக்கிறதுக்குள்ளே போதும் போதும்னு ஆகிடுங்க. சரி அவன் எழுந்திரிக்கிறதுக்குள்ளே நம்ம எல்லா வேலையும் செஞ்சிடலாம் அப்படின்ட்டு கோலத்தை போட்டுட்டு டீ போட ஆரம்பிச்சிடலாம் அப்படின்ட்டு என்னோடய ரொட்டீன் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. யார் யாரெல்லாம் வந்து எத்தனை மணிக்கு எழுந்திரிச்சிங்க அப்படின்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள் கோலம் போட்டு முடிச்சாச்சு. இன்னும் வந்துட்டு விடியலைங்க. லேசாக வந்து பொழுது விடிஞ்சிருக்குது. நீங்கள் தான் கலர் அடிப்பீங்களா? நானும் கலர் அடிப்பேன் அப்படின்ட்டு சரி நம்ம சிக்க கோலம் போட்டால் எப்படிடா கலர் அடிக்குது அப்படின்ட்டு இந்த ஓரத்தில் எல்லாத்துலேயும் வந்து கலர் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகேங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. என் கோலம் எப்படிங்க இருக்குது?